ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் சிஆர்டி டிவி தான் வந்திருக்கு நமக்கு. இதில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னா, ஆன் பண்ணோம்னா டெட்டாக இருக்குது. இதுதான் ஃபால்ட்டு. நம்ம ஆன் பண்ணுறோம் பார்த்துங்க. ஆன் பண்ணிட்டேன். இதில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஓகே, நம்ம இன்றைக்கி இதை தான் பார்க்க போகிறோம். பிரித்து உங்களுக்கு என்ன ஃபால்ட்டாக இருக்குது, என்ன ஸ்பேர் நம்ம மாற்றுற மாதிரி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரித்தாச்சு. நம்ம டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஸ்பேர் மாற்றுற மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஹச் அவுட்டுக்கு பக்கத்தில் உள்ள டிஸ்க் இந்த இருக்குது பாருங்கள். உள்ள டிஸ்க்கு இப்போ வந்து ஷார்ட்டாகி எரிஞ்சிருக்கு. அது என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இது புதுசு காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய வேலையும் காமிக்கிறேன் பாருங்கள். வேலி 681 2kV. இதுதான் புதுசு. இது பழசு வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஷார்ட் ஆகிருக்கு. அடுத்தது இந்த ஹச் அவுட்டுமே ஷார்ட் ஆகிருக்கு. இது ரெண்டையும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க்கு ஹச் அவுட்டு ரெண்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நமக்கு ஃபால்ட்டு அதோட மட்டும் முடியலை. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒப்பி இருக்குது அப்படின்னு. நம்ம அதையுமே சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நான் இதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஹச் அவுட்டு மாற்றிட்டோம், ஃபில்டரும் மாற்றிட்டோம், ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போயிடுச்சு, அதையும் மாற்றிட்டோம். இந்த 160 வோல்ட் ஃபில்டரில் பாருங்கள், அதில் ஒரு லெக்கே கட்டாகி போயிருக்கு பாருங்கள், ஊற்று போய். அதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அதில் டிஸ்க்கும் மாற்றியாச்சு. டிஸ்க்கு கூட உங்கள்கிட்ட காமிச்சேன். இந்த டிஸ்க்கும் மாற்றியாச்சு. இவ்வளோ தான் அதுக்குள்ள மாற்றிருக்கிற ஸ்பேரு. சரி, ஓகே, நம்ம செட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவி ரெடி ஆகிட்டு இருந்தாலும் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மூலையில் பச்சை கலர் அடிக்குது, அந்த மூலையில் பாருங்கள் ப்ளூ கலர் அடிக்குது. கலரே வந்து டிஃப்ரென்ஸ் கலர் இருக்குது. இது வந்து டீகாசிங் ஃபால்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ டீகாசிங்கையும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். உங்களுக்கு டீகாசிங் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ப்ளஸ், இந்த டீகாசிங் பாருங்கள் டேமேஜ் ஆகிருக்கு. இதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த டீகாசிங் காயிலுக்கு இந்த டீகாசிங் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா புது டீகாசிங். பார்த்துங்க அப்படி இருக்குன்னு. இது டேமேஜ் ஆனது. இப்போ புது டீகாசிங் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலரோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவியில் 4 மூலையிலையும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல, அது எப்படி வருது, எதனால் வருது அந்த மேக்னெட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டீகாசிங்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த டீகாசிங்னா என்ன? இந்த டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஜாக் இருக்கும். இந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காயில் இருக்கும். இந்த டீகாசிங்கிறது என்ன அப்படின்னா, டிவியை ஆன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இதில் ஏசி சிக்னல் உள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இது கட் ஆகிடும். இந்த நிகழ்வு டிவியை ஆன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இது நடைபெறும். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக்சர் டியூபுடைய 4 மூலையும் 4 ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம இந்த பிளாஸ்டிக்கில் நம்ம ஸ்க்ரூ போட்டு ஏற்றி இதை டைட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த 4 ஸ்டாண்டு மெட்டல் ஸ்டாண்டுலேயும் பார்த்திங்கன்னா மேக்னெட்டு உண்டாகிடும். இந்த மேக்னெட் எப்படி உண்டாகுது அப்படின்னாக்கா, இது இந்த போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசியில் ஒர்க் ஆகக்கூடியது. இந்த கேத்தோடு வோல்டேஜ்லேருந்து EHT வோல்ட் வரையுமே வந்து உங்களுக்கு டிசியில் ஒர்க் ஆகக்கூடியது. அப்போ டிசி என்ன பண்ணும்? மெட்டலில் வந்து ஒரு காந்தத்தன்மையை உண்டு பண்ணும். அப்போ ஏசி என்ன பண்ணும் அப்படின்னா காந்தத்தை அகற்றும். அதனால தான் நம்ம இதில் இந்த டீகாசிங்கில் ஏசி சிக்னலில் டிவி ஆன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இதில் ஏசி சிக்னல் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த டீகாசிங் காயில் சப்ளையை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் இதை கட் பண்ணிவிடும். இதை டிவி ஆன் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் இந்த நிகழ்வு நடைபெறும். அப்போ உங்களுக்கு இந்த 4 ஸ்டாண்டுலேயும் ஏறி இருக்கிற மெட்டலை வந்து இது உடனடியாக இதில் ஏறி இருக்கிற மேக்னெட் பவரை
உடனே உங்களுக்கு வந்து அதை அகற்றிடும். அதுக்காக தான் இந்த டீகாசிங் ஆயில் இந்த சிஆர்டி மாடலில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துங்க, உங்களுக்கு இந்த 4 மூலையுமே கிளியராக இருக்குது. இப்போ அந்த மேக்னெட் பவர் இல்லை, கிளியராக இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு அது அப்படியே புஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பிக்சரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.